கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய வேத ஆராய்ச்சிக்கு வரவேற்கிறேன். இடையில ஒரு வாரம் பிரேக்குக்கு அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை தொடர்ந்து படிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 5வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து படிச்சுட்டு வரோம். 7 வசனங்களை வாசிப்பதற்கும் அதை தியானிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்தார். குறிப்பாக ஸ்க்ரோல், அதாவது புத்தக சுருளை பற்றி நம்ம கடந்த தியானத்துல தியானிச்சோம். இந்த ஸ்க்ரோல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இருக்கிறது, அதை முத்தரித்து வைத்திருக்கிறார். இந்த முத்திரைகளை உடைக்கவும் இந்த புஸ்தகத்தை நமக்கு வெளிப்படுத்தவும் ஒருவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் நம்ம கடந்த வாரத்துல தியானிச்சோம். இன்றைக்கு தொடர்ந்து நம்ம படிக்க போகிறோம். கண்களை மூடி நம்முடைய இந்த வார வேத ஆராய்ச்சிக்காக நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பரிசுத்த பிதாவே, எங்களை ஆண்டு கொண்டிருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற முடிய அளவற்ற கிருபை எண்ணி பார்க்கிறோம். நீர் எங்கள் மீது இரக்கமாயிருந்து தம்முடைய வார்த்தைகளை தியானிக்க, அதை புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்கள் இருதயங்களை எழுதுவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்க கிருபை பாராட்டி இருக்கிறீர். உம்முடைய ஜனமாக நாங்கள் அழைக்கப்படும்படியாய், இணைக்கப்படும்படியாய், உருவாக்கப்படும்படியாய் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். என்றைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படியாக தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தை எங்களை நடத்திட்டும் புரிந்து கொள்ளுகிற உணர்வை எங்களுக்கு தாங்க. இதன் மூலமாய் கர்த்தருக்கு மாத்திரமே மகிமை உண்டாக அர்ப்பணித்து மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடந்த வாரத்திலே ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். நம்ம படிச்சோம். பட் இன்றைக்கு 8வது வசனத்தை கவனிக்கலாம். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். ஒரு அற்புதமான பேசேஜ் இது. பல கேள்விகளுக்கு விடை கொடுக்கக்கூடிய பகுதி இது. பொதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வத்தன்மையை அநேகர் கேள்வி கேட்பது உண்டு. இயேசுவானவர் யார்? அவர் வணக்கத்துக்குரியவரா, ஆராதனைக்குரியவரா என்ற சந்தேகம் அநேக டினாமினேஷனல், ஒருவேளை கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறவங்க கிட்ட கூட உண்டு. பொதுவாகவே உலகத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான பார்வை, அவர் ஒரு இரட்சகர் என்று சொல்லி, அவர் ஒரு மீட்பர் என்று சொல்லி மாற்று மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் கூட சொல்லுவார்கள். அதுல அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. அவர் ஒரு புரட்சியாளர், அவர் இந்த பூமியிலே பிறந்தது உண்மை,
அவர் மரித்தது உண்மை, எல்லாம் ஒத்துக்கொள்ளுவார்கள். அவர் ஒரு தேவ தூதனாக அனுப்பப்பட்டவராக வந்தவர். அவர் இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்து விட்டார். கிறிஸ்தவ மதம் இயேசு கிறிஸ்துவால் தோற்றுவிக்கப்பட்டது. இயேசு என்பவர் ஒரு புதிய மத தலைவர் என்று சொல்லி அவர்களுடைய புரிதல். கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, அதிலும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வகையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புரிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு வழக்கமாக நாம் எல்லோரும் அதுல அந்த சந்தேகம் இல்லை. நாம் அவரை ஆராதிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுகிறோம். பட் நாம் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு வச்சிடல அப்படின்னு சொன்னா, நம்மை சந்திக்கிறவர்கள் எளிமையாக நம்மிடத்துல வந்து இயேசுவானவர் யாருன்னு கேள்வி கேட்டா, நமக்கு ஒரே தேவன், உடைய பதில் பாருங்க, நமக்கு ஒரே தேவன், இயேசுவானவர் பிதாவுடைய குமாரன். அவர் இந்த பூமியிலே அனுப்பப்பட்டவராக வந்தவர். அவர் மனிதன். அவர் நம்மை ரட்சிப்பதற்காக வந்தவர். பிதாவை காண்பிக்கும்படியாக வந்தவர். பிதா மாத்திரமே வணக்கத்துக்குரியவர், தொழுது கொள்ளக்கூடியவர் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டம் இயேசுவானவருடைய செயல்பாடுகளை மறுதலிக்க மாட்டார்கள். இயேசுவானவர் மூலமாய் ரட்சிப்பு வருவதை என்ன பண்ண மாட்டாங்க? மறுதலிக்க மாட்டார்கள். ஆனால் இயேசுவானுடைய தெய்வத்தன்மையை, டெய்ட்டிய மறுதலிப்பாங்க. சோ டெய்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம், அவர் தேவன்னு ஒத்துக்கொள்வது இருக்கிறதான்னு கேட்டா, இவர் சர்வத்துக்கும் மேலான தேவன்னு பவுல் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். இவர்தான் தேவன் அப்படின்னு சொல்றதுல வந்து ஏன் அவங்களுக்கு ஒரு மறுப்பு வருகிறது? அந்த கொள்கையில ஏன் இருக்கிறாங்க? they take so many verses, அநேக வார்த்தைகளை இங்கும் அங்குமா எடுத்து ஒரு டாக்ட்ரினலை டெரைவ் பண்ணி, இயேசுவானவர் மனுஷன், இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அவர் வானத்தை வட்டணைக்கையில், பூமியை ஸ்தாபிக்கையில நான் அவருக்கு என்ன பண்ணிருந்தேன்? செல்ல பிள்ளையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீதிமொழிகளை வாசிக்கக்கூடிய இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கோர்வையா கொண்டு வந்து, இயேசுவானவர் ஒரு சாதாரண மனிதன். ஆனால் நாம் இப்பொழுது காண்கிற காட்சி இருக்கிறதே, இன்றைக்கு வாசிக்கக்கூடிய இந்த பகுதி இருக்கிறதே, மிகப்பெரிய ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கும். என்னது அது? நாம் பரலோக காட்சியை தொடர்ந்து ஒரு சில வாரங்களாக தியானித்து வருகிறோம். யோவானுக்கு ஒருவர் நீண்ட ஆயுசுள்ளவர், எக்கால சத்தம் போன்று அவருடைய சத்தம் இருந்துச்சு. ரொம்ப அவர் தான் என்னை கூப்பிட்டார், வா, இதற்கு பிற்பாடு சம்பவிக்கக்கூடியவைகளை நான் உனக்கு காண்பிக்கிறேன், பரலோகத்துல என்ன நடக்கும்னு சொல்லி நீ புரிஞ்சுக்கவான்னு சொல்லி எனக்கு தரிசனங்கள்ல அவைகளை காண்பித்தார். காண்பிக்கும் பொழுது நான் ஒரு காட்சியை பார்க்கிறேன். இப்பொழுது அந்த காட்சி எப்படி இருக்கிறது? பரலோகத்தில் ஒரு சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவருக்கு முன்பதாக 4 ஜீவன்கள் இருக்கிறது. 4 முகங்களை கொண்ட, 4 உருவங்களை கொண்ட 4 ஜீவன்கள். நாம் அவைகளை சேராபீன்கள் என்று சொல்லுகிறோம். அவர்கள் தூதர்கள். அவர்கள் வந்து பலமுள்ளவர்கள். அவர்கள் ஓயாமல் கர்த்தரை என்ன செய்யறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு துதித்து கொண்டிருக்கிறாங்க. 24 மூப்பர்கள் அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அந்த 24 மூப்பர்கள் யார்? நிச்சயமாய் பல கன்ஃபியூஷன்கள், ஒன்றை ஒன்று மாற்றி பார்க்கிறப்போ அநேக நேரங்களில் அதுல நிறைய குழப்பங்களை ஒன்றுக்கொன்று முரணாக குழப்பிக் கொள்வார்கள். பட் நாம கடந்த வாரங்கள்ல ஒரு முடிவுக்கு வந்தோம். அவங்க பேர் என்ன, அவங்க ஊர் என்ன, அவங்க வயசு என்ன, அதெல்லாம் நமக்கு என்ன தேவையில்லை. நிச்சயம் அதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஆனால் ஒன்று நமக்கு அவசியமாய் தெரிகிறது. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். ஆட்டுக்குட்டியானவர் என்கிற இந்த பெயர் ஒருத்தருக்கு மட்டும்தான் பொருந்தும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அது வேற யாருக்கும் பொருந்தாது.
சரி, வேறொரு கிறிஸ்துவுக்கு நீங்கள் அதை பொருத்துவீங்க. There are certain denominations, they don't acknowledge Christ as God. இயேசு கிறிஸ்துவை தேவனாக அங்கீகரிப்பதில்லை. மாற்றாக வேறொரு சிலருக்கு அந்த ஒரு டைட்டில வேறொரு சிலருக்கு கொடுக்குறாங்க. பட் ஆட்டுக்குட்டியானவர்னு சொன்னா அது ஒருத்தர் தான். யார் அவர்? அந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருக்கிற அந்த ஸ்க்ரோல் என்ன பண்றாரு? வாங்குறார். இன்றைக்கு நம்ம இப்படி துவங்குறோம். 8வது வசனம் துவக்கம் எப்படி இருக்கிறது? அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின பொழுது. நீங்க இந்த பர்சனல் ப்ரொனவுன் எல்லாமே பிரதி பெயர் சொல். தமிழ்ல என்ன வார்த்தை அதுக்கு? இந்த ப்ரொனவுன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம ஆங்கிலத்துல சொல்றது பிரதி பெயர் சொல். பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு பெயர் சொல்லுகிறோம்னா அடுத்தது அவர் அதே பெயர் என்ன பண்ண மாட்டோம், யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பிரதியாக ஒரு பெயர், அவன், அவள், அவர்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஸோ இப்போ அவர் என்கிற அந்த பதம் இருக்கிறது இல்லையா? இந்த அவர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை தமிழ்ல இருக்குது, ஆனா ஆங்கிலத்துல இந்த மாதிரி ரெஸ்பெக்டிவா என்ன பண்ணாது, இருக்காது. அதாவது ப்ரொனவுன் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும் தெரியுமா? ஹி அப்படிதான் இருக்கும். இந்த ஹி அப்படிங்கிறத கூட நீங்க சாதாரணமா ஒருவரை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஸ்மால் h யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் கர்த்தர் என்பதை நீங்கள் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும், பிரதி பெயர் சொல் யூஸ் பண்ணா அது எப்படி இருக்கணும்? கேபிட்டல் இருக்கும். ஸோ லார்ட் அப்படின்னு சொன்னா ஸ்மால் லெட்டர் போட்டு ஆரம்பித்தா லார்டுங்கிறது யாருக்கு வேணா பொருந்தும். எல் கேபிட்டல் போட்டா அது ஒருத்தருக்கு மட்டும்தான் பொருந்தும். யாருக்கு பொருந்தது? கிறிஸ்துவான இயேசுவானவருக்கு. பிதாவாகிய தேவன் கர்த்தர் சொல்லணும்னா என்ன கர்த்தர்? இப்ப 2 கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருங்கிற வார்த்தை 2 பேருக்கு பொருந்தும். தேவனாகிய கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ அநேக கர்த்தர்கள் இருக்கிறாங்க. அந்த வார்த்தை LORD அப்படின்னு போடுறோம்னு வச்சுங்களேன், ஸ்மால் லெட்டர் போடலாம். கர்த்தருங்கிற வார்த்தைக்கு என்ன போடலாம்? ஸ்மால் LORD. அப்படி போட்டோம்னா யாரை வேணா சொல்லலாம். ஆனா கேபிட்டல் எல் போட்டு ORD போட்டோம்னா அது இயேசுவானவருக்கு அது குறிப்பிடும். பிதாவாகி தேவன் கர்த்தர்னா என்ன போடுறது? எல்லாமே கேபிட்டல். LORD ஃபுல் கேபிட்டல் இருந்தா அது யாரை குறிக்கும்? சரி, நம்ம முதல்ல நம்ம பைபிள் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தேவனாகிய கர்த்தரை குறிக்கிற பதம், இயேசு கிறிஸ்துவுக்குரிய பதம். அந்த பதத்தை வேற யாருக்கும் என்ன பண்ண முடியாது, இந்த வேதாகம் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கினதுன்னு நம்ம இப்ப தமிழ்ல படிக்கிறோம் இல்லையா, நமக்கு ரொம்ப அற்புதமா என்ன பண்ணிருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்போ நம்ம மோசே போய் இது கற்பலைகளை வாங்கி கொண்டு வந்தான், அவன் வந்தான்னு தான் இருக்கும். ஆக்சுவலா நம்ம தமிழ்ல இருக்கிறவங்க மோசே என்ன பண்ணக்கூடாது, உண்மையா சொல்ல போனா மோசே இறங்கி வந்தான் அப்படின்னு சொல்றோம்னா ரெஸ்பெக்டிவ், அது நல்ல ரெஸ்பெக்ட் கிடையாது. ஆனா ஆக்சுவலா நம்ம பைபிள் கான்டெக்ட்ல அப்படி படிக்கிறப்போ அவர்னு ஒருத்தரை சொல்றதுனால நம்ம என்ன பண்றது இல்லை, வேற யாருக்கும் அந்த அவர் அப்படிங்கிற பதத்தை என்ன பண்றது இல்லை, பயன்படுத்துறது இல்லை. ஸோ நம்ம அவன்னு மோசே சொல்றதுனால அவரை இர்ரெஸ்பெக்டிவா சொல்றோம்னா கிடையாது. நம்ம ஒருவருக்கு அந்த கனத்தையும் மகிமையும் கொடுக்கறதுனால அதே பதத்தை வேதாகம் வேற ஒருத்தருக்கு யூஸ் பண்ணாததுனால நாமும் என்ன பண்றதில்ல, அப்படி யூஸ் பண்றதில்ல. ஸோ முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், இப்போ ஏன் இந்த வசனம் இப்படி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க விரும்புறோம்னா, அவர் வாங்கினாரு அப்படின்னு சொன்னா நாம் சிங்காசனத்துல தேவன் வீற்றிருக்கிறார்னா அவர் தானே தொழுது கொள்ளக்கூடியவர். ஆட்டுக்குட்டியானவர் அங்க வராரு, அந்த புஸ்தகத்தை வாங்குறதுக்கு அவர் தான் தகுதியானவரா அறியப்படுறாரு, வாங்குறாரு. தட்ஸ் ஃபைன். அதோட அது இருக்குதுன்னா நிச்சயமாவே அதுல ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் அவர் வாங்கின போது என்ன நடக்கிறது பாருங்க. அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப
வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, நான் கர்த்தர், என்னுடைய மகிமையை நான் வேறொருக்கும் கொடேன். நம்ம இத ஏசாயால வாசிக்கும் பொழுது ஆக்சுவலா கர்த்தர் அப்படிங்கிறவரு அவருக்கான துதியையும் அவருக்கான வணக்கத்தையும் அவருக்கான மகிமையும் வேறு ஒருத்தருக்கும் அது போகக்கூடாது. என்னையன்றி வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். அவைகளை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாதுன்னு இருக்கு. அப்போ பிதாவாகிய தேவனை தவிர ஒருவர் நீங்க நமஸ்கரிக்கிறீங்கன்னா அது விக்கிரகம். அது நிச்சயமா ஆப்போசிட். அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. பிதாவாகிய தேவனை மட்டும்தான் நாங்க தொழுதுக்குவோம். அந்த நாளதான் யெகோவாவின் சாட்சிகள்னு ஒரு குரூப் இருக்குது. புரியுதுங்களா? அவங்களும் பொதுவாக கிறிஸ்தவர்கள் என்று தான் அறியப்படுகிறார்கள். ஆனா அவங்க தங்களை என்னவன்னு சொல்லிக்கிறது இல்லை, தெரியுங்களா? நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக்கிறது இல்லை. அவங்க தங்களை என்னன்னு அழைக்கிறாங்க? யெகோவாவின் சாட்சிகள் தான் அவங்கள அவங்க அழைப்பாங்க. ஆனா வெளி உலகத்தார் அவங்களை என்னன்னு பாக்குறாங்க? அவங்கள கிறிஸ்தவங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்க தங்களை என்னன்னு சொல்லிக்க மாட்டாங்க, தெரியுங்களா? நாங்கள் கிறிஸ்தவர்கள்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, நாங்க யெகோவா தேவனை மாத்திரமே வணங்குவோம். அவருக்கு தவிர வேற ஒருவருக்கும் என்ன கிடையாது, வணக்கம் கிடையாது. நாங்க பாருங்க, இன்னும் சொல்ல போனா இன்னொருத்தருக்கு கூட ஸ்தோத்திரம் கூட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம் பிரதர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, பிரைஸ் லார்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. நம்ம ஷார்ட்டா என்ன பண்ணிட்டோம், நம்முடைய வழக்கமே எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அம்மா அப்படின்னு கூடுவோம், கொஞ்ச நேரத்துல மா அப்படிம்போம். இந்த அம்மாவை என்ன பண்றோம், சுருக்கிடுவோம். நம்ம தானே, நமக்கு எப்பவுமே வழக்காது. எப்பவுமே ஷார்ட் யூஸ் பண்றது. இப்ப நீங்க டைப் பண்றீங்க தெரியுமா, ஆர் யூ கம்மிங் அப்படின்னா ARE போட்டு YOU போட்டு கம்மிங் அப்படிலாம் போடுறது இல்லை. RUCNG என்ன அர்த்தம் இப்பதுக்கு? ஆர் யூ கம்மிங், வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம வந்து எல்லாத்தையுமே ஷார்டன் பண்ணிட்டோம். வழக்கமா பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணும். என்ன, ஒரு சகோதரனை பார்த்தோன்னே நான் என்ன சொல்றேன், உங்களை பார்த்தது, ஒரு சகோதரியை பார்த்தோன்னே கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துறேன், உங்களை சந்திக்கிற பாக்கியம் கிடைச்சு. ஸ்தோத்திரம் பிரதர், ஸ்தோத்திரம். என்ன ஆயிடுச்சு இப்போ, கடைசியில அந்த லெவலுக்கு வந்துட்டோம். இப்ப அதுக்கு ஐடியா என்ன வந்துருச்சு, நீங்க ஏன் அவங்கள வணங்குறீங்க, நம்ம என்ன செஞ்சோம்ன்றதே என்ன ஆயிடுச்சு இப்போ மாறி, ஸ்தோத்திரமா எப்படிங்க நீங்க ஒரு மனுஷனை வணங்குவீங்க நீங்க அப்படின்ற இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம இப்ப அந்த ஆராய்ச்சி ரொம்ப ஏன் இது தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர், துதிகளுக்கு பாத்திரர் அவர் தான். ஆராதனைக்கு ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு போற்றுதலுக்குரிய துதிக்கும் கணக்கத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த துதியை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன்னு சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அவருக்கு முன்பதாக ஒரு காட்சி நடக்கிறது. அவர் சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அவர் ராஜாவாக, அவர் அரசாளுகிறவராக, ராஜரீகம் பண்ணுகிறவராக, எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வருகிறார். அவர் யாருன்னு சொல்லுகிறார்கள் கேட்டா, எங்களுக்காக அடிக்கப்பட்டவர். பாருங்க, குறிப்பா நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு, குறிப்பா அவர்
அடிக்கப்பட்டவர், மீட்டு கொண்டவர், தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினவர். கிளியரான இயேசு கிறிஸ்துவுக்குடைய ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்க்கிறோம். யார் இவர்? இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் எனக்காக அடிக்கப்பட்டவர், எனக்காக பலி. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப அந்த தேவ ஆட்டுக்குட்டி எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, எனக்காக கிருபாதார பலியாக வந்த ஆட்டுக்குட்டி. இவர் எனக்காக அடிக்கப்பட்டவர். நம்ம முன்னாடி பார்த்தோம். இவர் எப்படி இருந்தாருன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி. அப்படிதான் நம்ம வாசித்தோம் 6வது வசனத்துல. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய். அப்படின்னா என்ன? நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்காக அடிக்கப்பட்டவர் என்ன? அது வெட்டப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஸ்டில் he has every wound. அவருக்கு எல்லா அந்த ஆட்டுக்குட்டி மேல எல்லா காயங்களும் அப்படி இருக்கு. ரொம்ப அழகா இல்லை அந்த ஆட்டுக்குட்டி. இப்போ அவருடைய தழும்புகள் அப்படியே இருக்குது. சரி, அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய். என்னென்ன காயெல்லாம் அவருக்கு இருந்துச்சு? தலையில காயம் இருக்கு, கை கால்கள் இருக்குது, உடம்பு முழுக்க காயம் இருக்குது, விலா எலும்பு விலாவுல குத்தப்பட்டிருக்கு. இத்தனை காயம் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டவர், எங்களை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டவர். யாரெல்லாம்? ஒட்டுமொத்த உலகமும் சொல்லலாம். சகல பாஷைக்காரர், சகல ஜாதிகளும், சகல விதமான மக்களும் சொல்ல முடியும். இவர் எங்களை மீட்டுக்கிட்டார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார். இந்த இயேசுவானவர் அங்கு அந்த புஸ்தகத்தை வாங்கும் பொழுது மீட்டு கொண்டவர்கள் யாருன்னு கேட்டா, இந்த 24 மூப்பர்கள் ஓகே, ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லலாம். இந்த 4 ஜீவன்கள் இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்குள்ள வந்தார் இல்லையா, மனுஷனா வந்தார். சோ இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது இயேசுவை தொழுது கொண்டாங்களான்னு கேட்டா எஸ். இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு வரும்பொழுது இயேசுவை தொழுது கொண்டார்களான்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன ஆன்சர்? தூதர்கள்லாம் பண்ணாங்களா? நம்ம தானே பண்ணாங்க தானே. சரி, ரொம்ப முடிக்காதீங்க. எபிரேயர் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. பாருங்க, 5வது வசனத்தை பார்க்கலாம். இந்த சாப்டர்ல எபிரேயர் நிருபம் ஒரு காரியத்தை ப்ரூவ் பண்ண விரும்புது, இயேசுனுடைய தெய்வ தன்மையை. பாருங்க, இவர் யாருன்னு கேட்டா, குறிப்பா இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார்னு பாக்குறீங்க. 2வது வசனத்துல 3வது வசனம் பாருங்க. இவர் பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். அப்போ அவர் என்ன கிடையாது, தூதன் அப்படின்னு சொல்ல முடியாது. he is not angel. அதை விட அவரு சிறப்பானவரு. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது, எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன், அவர் எனக்கு குமாரனாயிருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டோ? மேலும் தமது முதற்பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த பொழுது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். அப்ப என்ன சொன்னாரு? பூமிக்கு வரும் பொழுது எல்லா தூதரும் அவர் என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும்னு சொன்னார். அப்போ தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க? உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவது என்று சொல்லி என்ன பண்ணாங்க? தேவனை பாடினாங்க, தொழுது கொண்டாங்க.
அப்போ வணக்கத்துக்குரியவரா இயேசுன்னு கேட்டா, ஆராதனைக்குரியவரா இயேசுன்னு கேட்டா, எஸ், 100% இஸ் worthy of worship. அவர் நிச்சயம் ஆராதனைக்குரியவர். அவரை சும்மா ஏதோ நீங்களும் நானும் இயேசுவை வணங்குவது ஏதோ அவர் மனுஷன், பூமியில வந்த ஒரு ரெவல்யூட்டரி பர்சன், ஒருவேளை மறுமலர்ச்சியை உண்டாக்குனவரு, இல்ல இல்ல இல்ல. எல்லாரும் சொல்றத போல அவர் அவர் ஒரு நபி, அவர் வந்தாரு, இறை தூதரா வந்தாரு. நோ, தேவனுடைய வார்த்தையாயிருந்தவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். அவர் தேவனுடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சுரூபம். See, he is not, என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் பிதா இல்ல, ஆனா பிதாவினுடைய வார்த்தை அவரையும் பிதாவை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. சரி, இப்பொழுது தொழுது கொள்வது என்பது பிதாவாகி தேவனுக்கு முன்பதாக தூதர்களாய் இருக்கிற அந்த 4 ஜீவன்கள், மீட்கப்பட்டு அமர்ந்திருக்கக்கூடிய 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பதாக வணக்கமாய் விழுந்து அவருக்கு பாடலை பாடுகிறார்கள், புது பாட்டை பாடுகிறார்கள். ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் பிரபலமா இருந்துச்சு. கர்த்தருக்கு புது பாட்டு பாடு, கர்த்தருக்கு பாட்டு பாடு. ஆங்கிலத்துல சிங் அண்ட் டு த லார்ட் எ நியூ சாங். சரிங்களா? இந்த சிங் அண்ட் டு த லார்ட் ஆல் தி எர்த், இந்த பாட்டு அப்படி சொல்லும்போது புது பாட்டு பாடுறதுன்னா என்ன? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒரு புது பாட்டு பாடலாம் அப்படின்னா என்ன செய்வோம், புதுசா ஒரு பாட்டு எழுதி பாடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? இட்ஸ் நாட் லைக் தட். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுறோம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டுல புது சாங், எவ்ரி டைம் தே ரைட் நியூ சாங்ஸ், நிறைய பாட்டு இருக்குது. இந்த பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு ஏன் சபையில பாட்டு பாடுறோம், சபையில ஏன் இசை வாசிக்கிறோம், ஆராதனை ஏன் இப்படி இருக்கு, எல்லாவற்றுக்குமான பதிலை இன்னைக்கே பார்த்துடலாம். சோ பாடல் என்பது, புது பாடல் என்பது நம்முடைய ரட்சிப்பை பாடி கொண்டிருப்பதற்கு அர்த்தம்தான் புது பாட்டு. என்னுடைய ரட்சிப்பை நான் ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிப்படைகிறேன். சரி, நான் பாவத்தின் தண்டனையிலிருந்து மீட்கப்பட்டேன். பாவத்தின் வீரியத்திலிருந்து நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் விடுதலை அடைந்து நான் பாடணும். பாவத்தின் பிரசனத்திலிருந்து விடுதலை அடைந்து தேவனிடத்துல போடும்போது அங்க போய் வணக்கமா விழுந்து பாட்டு பாடுவேன். எப்பெல்லாம் பாட்டு பாடுவேன்? பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைஞ்சதை குறித்து நான் பாடிக்கிட்டு இருப்பேன். அடுத்தது பாவத்தின் வீரியத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுதலை அடையும் போது பாடுறேன் தெரியுமா? எப்படி பாடணும் தெரியுமா? நான் இனிமே பொய்யே பேசாம மாறிட்டேன், கர்த்தர் எனக்கு அந்த விடுதலையை கொடுத்திருக்கிறாரு, நான் பாடுறேன் பாருங்க ஒரு பாட்டு, அது புது பாட்டு. நான் ஒரு பாவத்தை ஜெயிக்கிறேன் தெரியுங்களா, உலகத்தை ஜெயிக்கிறேன் தெரியுங்களா, அப்போ நான் கர்த்தரை துதிச்சு பாடுறேன் தெரியுமா, அது ஒரு புது பாட்டு. பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலையாகி தேவனுடைய சமூகத்துல போய் நின்று பாடும் பொழுது அது புது பாட்டு. அப்போ எவ்ரி டே we can sing a new song. நீங்க கடைசியா பாடின புது பாட்டு எப்போ? நான் கேட்ட கேள்வி புரியுதா பாத்துக்கங்க. நீங்க பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை அடைஞ்சப்போ, ரட்சிக்கப்பட்டப்போ ஒரு பாட்டு பாடியிருக்கலாம் சந்தோஷமா. ஆனா அனுதினமும் பாவத்தின் வீரியத்திலிருந்து விடுதலை அடைஞ்சுக்கிட்டே நான் அதை பாடணும். நீங்களும் நானும் கடைசியா எப்போ புது பாட்டு பாடணும்? உண்மையாவே புது பாட்டு பாடுறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது கரத்திலிருந்து அந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்தை இப்பொழுது எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு அவருடைய வார்த்தை என் கூட இருக்குது.
பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு விளக்கப்படுத்துறாரு. வசனம் எங்க இருக்கிறதோ சத்தியத்தையும் நான் அறிவேன், சத்தியம் என்னை விடுதலை ஆக்குகிறது. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. அப்போ ஆவியானவரும் பரிசுத்த வேதாகமும் என் கூட இருக்கும் பொழுது நான் ஒவ்வொரு நாளும் விடுதலை அடைகிறேன். நான் புது பாட்டை பாடணும். செத்தவங்க கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி ஒரு பாட்டை உட்காந்து பாட்டு, கடமைக்கு ஒரு பாட்டு பாடுறோம், இல்ல ரிதத்துக்காக ஒரு பாட்டு பாடுறோம், மியூசிக்காக ஒரு பாட்டு பாடுறோம், எனக்கு பிடிக்குதுன்னு பாட்டு பாடுறோம், எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குன்னு கர்த்தருக்கு பாடிட்டு உட்காந்துருக்கிறோம். இட்ஸ் நாட் லைக் தட். பாடல் என்பது நான் கர்த்தரை துதிப்பதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சும்மா பாடல. அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனாங்க. ஸ்தோத்திர பாட்டு அவங்க என்ன வேலை செஞ்சாங்க தெரியுமா? அந்த பாட்டு பாடுறது கடைசியா ஸ்தோத்திர பாட்டு பாடினாங்க. எப்போ பாடினாங்க? அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடி முடிக்கும் போது பாடினாங்க. இப்ப பஸ்கா பண்டிகையில பாட்டு உண்டு. பஸ்கா பண்டிகையில என்ன பண்ணணும்? கர்த்தர் எங்களை விடுதலை செய்தாருன்னு என்ன பண்ணவங்க பாடணும். நீங்க இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது, நீங்க எல்லாம் புறப்பட்டு போன பிற்பாடு ஒவ்வொரு வருஷமும் பஸ்கா பண்டிகை நீங்க என்ன பண்ணணும்? நினைவு கூறணும். நினைவு கூறும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தர் உங்களை எப்படி விடுதலை செய்தாருங்கிறத மறக்காம நீங்க பாடணும். எப்படி பாடணும்? அவங்க பாடணும்னு சொல்லி கொடுத்த உடனே சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்த உடனே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. கவனிச்சிங்களா? தெரியுமில்ல, சிவந்த சமுத்திரத்தை வந்து கரை ஏறினோடனே எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? பயங்கரமா பாடினாங்க. அதுக்கப்புறம் பாட்டை மறந்துட்டாங்க. சீரியஸா பாடவே இல்லை. கடைசியா மோசே என்ன தெரியுமா பண்ணாரு? ஊழியத்தை நிறைவு செய்யும் பொழுது ஜனத்தை எல்லாம் கூட்டி நிக்க வச்சு இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பெரிய பாட்டை பாடி இதெல்லாம் வருஷ கணக்குல நீங்க பாடினான்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். நீங்க உபாகம புஸ்தகத்துல கடைசி சாப்டர்களை வாசித்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரவேலை நிக்க வைத்து பாடின பாட்டு. அப்போ என்ன இது பாருங்க, நீங்க ஆராதனை அப்படின்னு சொன்னா ஏன் நம்ம பாட்டு பாடுறோம்? பாட்டுன்னா என்ன தெரியுமா? சும்மா கர்த்தரையே நீ பாடு சர்க்கரையே வராது இல்ல பாட்டு. பைபிளும் எல்லாம் பைபிளே படிச்சது கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்களே கிடையாது. கேட்டா பாஸ்ட்ங்கிறாங்க. பைபிள்ல எங்கேயாவது ஆண்டவர் சொன்னாரா? இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னாரு, நான் உன் பரிகாரியான கர்த்தர்னு. ஆனா பைபிளை முழுசா படிச்சாங்களா தெரியும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா நடத்திட்டு இருக்கிறான்னு. சோ பாடல் என்பது நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடைவதை நினைத்து பாடுவது, நான் மீட்கப்படுவதை குறித்து எண்ணி பாடுவது. அதனாலதான் அதாவது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்? உண்மையாவே உங்க ஒட்டுமொத்த குணாதிசயத்திலும் நிறைஞ்சிருக்கணும். வசனம் நிறைஞ்சுன்னா பாட்டு வந்துடும். சரிங்களா? என் கூட பாருங்க, கொலேசியர்ல 3வது அதிகாரம் பாருங்க. பதினாறாவது வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு போதித்து புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்துல கர்த்தரை. விசுவாசம் சபை, நம்பிக்கை சபை, ஏன் ஐபிசி குடும்பத்துல பாடல் ஏன் பாடுறோம்? சொல்லாம பாட்டை நம்ம என்ன பண்றது இல்லை, பாடுறதே இல்லை. கர்த்தர் என்னை எப்படி விடுதலை செய்தார், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஐ சிங். ஒரு பாட்டு பண்ணாலும் மெய் மறந்து இந்த பக்கம் இருக்கிற ஆளு அந்த சேருக்கு இந்த பக்கம் போற வரைக்கும் பாடுறது, சும்மா ஸ்லோவா ஆரம்பிச்சு ஸ்பீடுக்கு பீட்டை கொண்டு போய் மெய் மறக்க வச்சு அங்க உடுக்க அடிச்சு இலையை பறிச்சு ஆட்டி என்னென்னவோ பண்ணி ஆடிக்கிட்டு இருந்த அதே ஆட்டத்தை கொண்டு வந்து எங்க விட்டாச்சு இப்போ. ஆமா, இவங்க எல்லாம் தியேட்டருக்கு போய் சினிமா மியூசிக் எல்லாம் கேட்டு வந்து அதே மியூசிக் இன்ஸ்பிரேஷன்ல கொண்டு வந்து பாட்டு என்ன பண்ணாங்க,
நம்ம எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணிட்டோம்? அது பாட்டு தானே, அது ஏசப்பா பாட்டு தானே, அது நல்லா தானே இருக்குது, இதுல என்ன தப்பு இருக்குது? ஹலோ, நீங்க உலகத்துக்கு ஏத்த மாதிரி வசனத்துக்கு உண்மை மாத்திராதீங்க. அப்படி மாத்திட்டாங்க இந்த உலகத்துல. ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாக பணிந்து தங்களுடைய சுரமண்டலங்கள்னு இருக்குது. சரிங்களா? சுரமண்டலத்தையும் ஜபத்தையும் துதியும் அவருக்கு முன்பதாக வச்சு சொன்னாங்க. அர்த்தத்தோடும் ஆழத்தோடும் அவங்களுடைய பாட்டு இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? நீங்க எங்களை மீட்டுக்கிட்டீங்க, நீங்க எங்களை ராஜாவாக்குனீங்க, ஆசாரியராக்குனீங்க. இன்றைக்கு நாங்க உங்க முன்னாடி நின்று நாங்க எப்படி தெரியுமா பாடுறோம்? ஆவியோடும் கருத்தோடும் பாடுகிறோம். உணர்ச்சி வசப்பட்டு பாட்டு பாடுறதில்லை, எனக்கு பிடிக்கிறதுனால பாட்டு பாடுறதில்லை, நான் மெய்மறந்து பரவசம் அடைகிறதுக்கு பாட்டு பாடுறதில்லை. பாட்டு பாடுதல் என்பது என் ஆவியோடும் உள்ளத்தோடும். அதனாலதான் இசை வாசிப்பு கூட பவுல் அவர்கள் தெளிவா சொன்னார். இசை வாசிப்ப நீங்க புதிய ஏற்பாட்டுல கத்துப்பீங்களா, பழைய ஏற்பாட்டுல கத்துப்பீங்களா? நிறைய சர்ச் பாஸ்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, சங்கீதம் 150 கையில எடுத்துக்கிட்டாங்க. வாங்க எடுக்கலாம், நம்ம கூட எடுப்போம். சங்கீதம் 150 கடைசி சங்கீதம் இல்ல, ஹல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்தவரை துதியுங்கள், அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள், மாட்சிமை புரிந்த அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் சொல்லிட்டு எக்கால தொனியோட வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை, தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை. ரைட். இந்த இசை இரண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னொன்னு பெல். தேர்டு எக்காலங்கிறது, அதாவது புல்லாங்குழல், ஒருவேளை அதை சார்ந்த எல்லா ட்ரம்பட்டுங்கிறது அந்த மாதிரி வரக்கூடிய சவுண்ட்ஸ். ஸோ 3 சவுண்ட்ஸ். இதுல என்ன இல்லை தெரியுங்களா? தோல் வாத்தியமே கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற சர்ச் எல்லாத்திலையும் தோல் வாத்தியம்தான் ஆக்கிரமிச்சிருச்சு. பீட் இல்லாம பாட்டே கிடையாது. பீட் போட்டு பாடலன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது. நம்ம எல்லாரையும் இப்ப கூட்டு வச்சு செய்யுள் மாதிரி ஒரு பாட்டை பாடணும்னா நம்ம அப்படியே அடுத்த வாரம்லாம் நம்ம சோர்ந்துருவோம். ஆனா ஒரு குத்து சாங்க பாட சொன்னா என்ன பண்றோம்? செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பாடுவோம். நம்ம எல்லாரும் பழகிட்டோம். ஆனால் பாடல் என்பது பழைய ஏற்பாட்டு மெத்தடாலஜில கவனிச்சோம்னா 1 நாளாகமம் 15வது அதிகாரம், 1 நாளாகமம் 15வது அதிகாரம் பாருங்க. இங்க நான் உங்களுக்காக 16வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது லேவியரின் பிரபுகளை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு சுரமண்டலம் கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷம் உண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். சரியா? சோ இது தாவீது அரேஞ்ச் பண்ணது. 2 நாளாகமத்துல 29வது அதிகாரம், 2 நாளாகமம் 29வது அதிகாரம். இங்க நம்ம 25வது வசனத்தை பார்க்கலாம். அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத்தும் தீர்க்கதரிசியாக நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரையும் கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினான். இப்படி செய்ய வேண்டும் என்கிற கற்பனை கர்த்தரால் அவருடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு எப்படி பாடணும், எப்படி இசை வாசிக்கணுங்கிறது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணாங்க?
சொல்லி கொடுத்திருந்தாங்க. சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல எப்படி பாடலாம், என்னென்னலாம் வாசிக்கலாம் நீங்க இருக்குதான்னு கேட்டா பெருசா அப்படி நமக்கு டைரக்ட் கமாண்ட் இல்லை. ஆனா பவுல் என்ன சொல்லாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல. நம்ம இங்க பாக்குறோம், 7வது வசனத்தை பாருங்க. அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலியாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் என்னதென்று எப்படி தெரியும்? அந்தபடியே எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தமான? இது அதாவது இந்த விஷயம் டைரக்டா மியூசிக்காக சொல்லப்பட்ட விஷயம் இல்லை, அந்நிய பாஷைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்ன விஷயம் இது. அப்போ அவங்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இசை வாசிப்புன்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொன்னா புல்லாங்குழல், தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம், எக்காலம். இங்க ட்ரம்ஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா ஆக்சுவலா கர்த்தருடைய சமூகத்துல அங்க இருந்த 24 மூப்பர்களும் கையில் என்ன வச்சிருந்தாங்க? சுரமண்டலம் வைத்திருந்தாங்க. அங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணப்படுது. இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றது தப்பு இல்லை. ஆனா ஏன் பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மையப்படுத்த கூடாதுன்னு சொன்னா, பிளீஸ் கவனிங்க, நம்முடைய மாம்சம் தூண்டப்படும், நம்முடைய உணர்வு தூண்டப்படாது. உணர்ச்சிகள் தூண்டப்படும், உணர்வு தூண்டப்படாது. உணர்வு தூண்டப்படுவதற்கு புது பாட்டை நாம் பாடணும். புது பாட்டுனா என்ன? அனுதினமும் நான் மீட்கப்பட்டிருக்கிற உணர்வோடு, நான் விடுதலையாகிற சந்தோஷத்தோடு நான் பாடிக்கிட்டு இருக்கணும். நான் அதை அனுபவிக்கலனா என் பாட்டில் அர்த்தம் இருக்காது, என் பாட்டு அர்த்தத்தோடு இருக்காது. அது சும்மா ஒரு பாட்டை பாடுவேன் நான். நீங்க இது வரைக்கும் பாட்டு பாடிருக்கீங்கன்னா ஏன் நீங்க பாடினீங்க? தயவு செய்து எல்லாரும் பாட்டு பாடினாங்க, நீங்க பாடிருக்கீங்களா? இரண்டாவது, இந்த பாடல் பாடுவது என்பது என் உள்ளத்துல உணர்விலிருந்து வருகிறதா, அல்லது நான் இசைக்கு மயங்கி பாடிக்கொண்டிருக்கிறேனா? நான் அர்த்தத்தை புரிந்து பாடுகிறேனா, இல்லை எனக்கு விருப்பமா இருக்கிறதுனால நான் பாடுறேன், அப்படியா? அங்க 24 மூப்பர்களும் முதலாவது ஒரு காரியத்தை செய்றாங்க. எங்களை மீட்டு கொண்டவரை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். அவர் ஆட்டுக்குட்டியானவர். அவர் இந்த வேதாகமத்தினுடைய முத்திரைகளை உடைக்கவும், கவனிச்சு பார்த்தா நம்ம அழகா அதுல வாசிக்கிறோம். முதல் காரியம், அவர் என்ன செய்யறாரு? முத்திரைகளை உடைக்கவும், அதை வாங்கி அதை எனக்கு புரிய வைக்கவும் ஒருத்தர் பாத்திரராயிருக்கிறார்னா அது அவரு. அதனால அவருக்குத்தான் எல்லா மகிமையும் நாங்க செலுத்த போறோம், துதிக்க போறோம், அவரை வணங்க போகிறோம். இரண்டாவது, அந்த வேத வசனத்தின் அடிப்படையில தான் எனக்கு எல்லா விடுதலையும் நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? ஏதாவது புதுசா ஏதாவது சொல்லுவாரா? எதுவுமே இல்லை. ஏற்கனவே சத்தியம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அவர் என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். நிறைய பேர் என்ன கதை விட்டுட்டு திரியிறாங்க, ஆவியானவர் இன்னைக்கு புதுசா என்கிட்ட இதை சொன்னார், அதை சொன்னார்னு சொல்றாங்கல்ல, அது அத்தனையும் அவருடைய யூகம், பொய். பரிசுத்த ஆவியானவர் புதுசா இது இன்றைக்கு நடக்க போகிறது, அது அன்றைக்கு நடக்க போகிறதுன்னு பேசுறதெல்லாம் இவர்களாக கற்பனை செய்து, யூகம் செய்து, இவர்களாய் உருவாக்கி கொண்டு இவர்கள் ஒரு மார்க்கத்தை வைத்து கொண்டிருக்கிறாங்க. அது உண்மை கிடையாது. அவர் என்ன தெரியுமா செய்வாரு? வேதத்தை வாங்கி முத்திரைகளை உடைத்து வெளிப்படுத்துவதற்கு பாத்திரராயிருக்கிற இயேசுவினுடைய சத்தியத்தை புரிய வைக்கிற வேலை தான் ஆவியானவருடைய வேலை. ஸோ அப்ப அவர் நமக்கு புரிய வைக்கும் பொழுது, நாம் விடுதலை அடையும் பொழுது சத்தியம் வருகிறது, ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு அந்த விடுதலை கிடைக்கிறதுன்னு சொல்லும் பொழுது
நான் அவரை வணக்கமாய் விழுந்து தொழுது கொள்கிறேன். நம்ம ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் தொழுது கொள்றோம்? நம்ம மீட்கப்பட்டவங்க. நான் ஏன் ஒவ்வொரு வாரமும் நான் கூடி சபையோடு சேர்ந்து ஆராதிக்கிறேன்? நான் ஏன் பாட்டு பாடுறேன்? நான் கவனிப்பேங்க சபையில. பாடல் பாடுறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் கிடையாது. முணுமுணுத்துட்டு அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க. வேற எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. பாடலை பாடுறதுக்கு இணைந்து வர்றதில்லை. ரோமர்ல சொல்லும்போது பவுல் சொல்லுவார், நீங்கள் ஒரே வாயினால கர்த்தர் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும்பா. நீங்க சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒரு கீர்த்தனைகளாலும் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒருவர் சேர்ந்து புத்தி சொல்லி கொண்டு கர்த்தரை பாடணும். நிறைய பேர் நம்ம சர்ச்சை வந்து பார்த்தா, என்னையா சர்ச் இங்க பாட்டு பாடுறாங்க, ஒரு கைத்தட்ட மாட்டுக்கிறாங்க, இங்க வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா எதுவுமே இல்லை, ரொம்ப அமைதியா ஒரு பாட்டு பாடுறாங்க. நானு இது சரி அது தப்புன்னு சொல்றதை விட முதல்ல புரிஞ்சுக்கங்க, உணர்ச்சி வசப்பட்டு பாடுறதும் 100% தப்பு. இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலர் லைட்டை போட்டு ஓவர் மியூசிக்கை போட்டு பயங்கரமா உணர்ச்சி வசப்பட வைக்கிற பாட்டும் தப்பு. நாங்க அர்த்தத்தோடு பாடுறோன்னு சொல்லிட்டு நாங்க அமைதியா எதுலயும் ஈடுபாடு இல்லாம உணர்வில்லாம பாடிக்கொண்டிருக்கிறதும் தப்பு. அதனாலதான் நம்ம சபை ஆராதனையில நீங்க ஆராதனை நடத்துறதுக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது, நான் மீட்கப்பட்ட விதம், நான் கர்த்தருடைய வசனத்தை பார்க்கிற விதம், கர்த்தருடைய வசனம் எனக்குள்ள கொண்டு வருகிற மாற்றம், இவைகளை சொல்லி 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 கர்த்தரை பாடுறதுக்கு வாங்கன்னு சொல்றோம். ஆனா அங்க வந்து நிறைய பேர் என்ன பண்றோம் தெரியுமா? கதை சொல்லிட்டு போயிடுறோம். நமக்கு நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அதை சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா விசுவாச சபை, நம்பிக்கை சபை ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த பேசேஜ் ஞாபகத்தில் இருக்கட்டும். நான் என்னை மீட்டு கொண்டவரை தொழுது கொள்ளுகிறேன், பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளுகிறேன். என்னுடைய ஆராதனுடைய மையம் என் ரட்சிப்பு. ரட்சிப்புன்னு சொன்னா இன்றைக்கு என்னை ராஜாவாக்கி இருக்கிறார். நான் அடிமை கிடையாது, எந்த பாவத்திற்கும் நான் அடிமை கிடையாது, யாரும் என்னை ஆள முடியாது. நான் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நான் ராஜா அப்படின்னு சொன்னா நான் ஆளக்கூடியவன். என்னை யாரும் ஆளுவதில்லை. என் சுபாவம் என்னை ஆளாது, என் விருப்பங்கள் என்னை ஆளாது, உலகம் என்னை ஆளாது. நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறேன், பரிசுத்தவானாய் நிற்கிறேன். என்னுடைய மாம்சம் ஆளுவதற்கு நான் என்னை விட்டு கொடுப்பதில்லை. எந்த மனிதனும் என்னை ஆள முடியாது, பணம் என்னை ஆள முடியாது, என் வேலை என்னை ஆள முடியாது. நான் ராஜாவாய் இருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா தான் என்னை ராஜாவாக்குனார். நான் திரும்பி எந்த இடத்துக்கு வருவேன்னா ஏதேன் தோட்டத்துக்கு வந்துடுவேன். ஏதேன் தோட்டத்துக்கு என்னை கொண்டு வந்து விட்டு ஆண்டவர் சொன்னாரு, இவை எல்லாவற்றையும் ஆளும்படி நான் உன்னை வைக்கிறேன், ஆனா உனக்கு மேல ஒரு ஆளுகை நான் இருப்பேன். ஏன் நான் சபைக்குள்ள வரேன்? நான் அடிமையா வரல, பாவத்திலிருந்து விடுதலையாகி எல்லாவற்றையும் ஆளுவதற்கு அறிந்தவன் தான் சபைக்குள்ள நான் இருக்கிறேன். என்னுடைய போன் என்னை ஆளாது, எந்த ஒரு ஆப்பும் என்ன ஆளாது. கேம்ஸ் பைத்தியம் பிடிச்சி போய் திரிஞ்சு உட்காந்துருக்கிற பாருங்க, அது என்ன ஆளவே ஆளாது. எந்த ஒரு சாப்பாடும் என்ன ஆளாது, எந்த ஒரு பெண்ணோ எந்த ஒரு ஆணோ என்ன ஆள முடியாது. நான் கர்த்தருக்குரியவன். எனக்கு மேல என்ன ஆள முடியும்னா ஒருத்தர் தான், அது கிறிஸ்து மட்டும்தான். இரண்டாவது, நான் ஆசாரியன். நான் அவருக்கு மட்டும்தான் பணிவிடை செய்வேன். நான் அவருக்கு தூபத்தை ஏறெடுப்பேன், அவர்கிட்ட மட்டும்தான் விண்ணப்பம் வைப்பேன், அவரை மட்டும்தான் உயர்த்துவேன், அவர்கிட்ட மட்டும்தான் எல்லாம் இருக்கும். நான் அவருடைய பணிவிடைக்காரன், நான் அவருடைய ஆசாரியன், அவருக்கு பலி செலுத்தக்கூடியவன். பாருங்க, ஒன்று நான் இசைக்கருவி வைத்திருந்தேன், பாடுகிறேன். இன்னொன்று தூப வர்க்கம் வைத்திருந்தேன், நான் ஆசாரியன். நான் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடியவன், நான் நன்றி பலிகளை ஏறெடுக்கக்கூடியவன்.
என்னுடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை. நான் ராஜா, நான் ஆசாரியன். நான் ஒவ்வொரு நாளும் புது பாட்டை பாடுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ளுவதற்கு பாத்திரர். ஏன்? அவர் அடிக்கப்பட்டவர், அவர் மீட்டு கொண்டவர், எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினவர். அவர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து எனக்கு வெளிப்படுத்தவும் தகுதியானவர். அதனால் அவர் துதிக்கு பாத்திரர், அதனால் அவர் தொழுது கொள்ளக்கூடியவர். நான் ஒவ்வொரு நாளும் அவரை பணிந்து கொள்ளுவேன். நான் அவருக்கு முன்பதாய் வணக்கமாய் விழுந்து அவரை நினைத்து 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 கர்த்தரை உயர்த்துவேன். என்ன நினைப்பேன் நான்? கர்த்தாவே, நீர் உம்முடைய தயவினாலே, உம்முடைய முழுமையான அர்ப்பணிப்பினாலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, புரிந்து கொள்ளுகிற, உணர்ந்து கொள்ளுகிற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் இப்பொழுது அதன் மூலமாய் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுகிறோம். நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நீர் எங்களை மீட்டு கொண்டீர், நீர் எங்களை ராஜாவாக்கினீர், நீர் எங்களை ஆசாரியர்கள் ஆக்கினீர். அதனால எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்மை தொழுது கொள்கிறோம். எப்படி? நாங்கள் பாடுகிறோம், நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அதே போல ராஜாக்களாய் நாங்கள் வாழ்ந்து உம்மை துதிக்கிறோம், ஆசாரியர்களாய் வாழ்ந்து உம்மை துதிக்கிறோம். இதான் இந்த 3 வசனம் என் வாழ்க்கையில தெளிவா இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரை துதிக்கிற, ஆராதிக்கிற அந்த ஆராதனை அர்த்தமா இருக்கும். அப்படி இல்லைன்னா, எங்கேயாவது ஒரு சர்ச்சை பார்ப்பீங்க, ஏதோ ஒரு பாஸ்டரை பார்ப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தோணும், உங்களை ஈர்க்கும். அதே மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே உங்க மனசு தோணும், அது பின்னால போக தோணும். அது யாருக்கு மகிமையா இருக்காரு தெரியுங்களா? கர்த்தருக்கு மகிமையா இருக்காது. அதுக்கு அவருக்கு கனத்தை கொடுக்காது, அவருக்கு அது முழுமையாய் அர்ப்பணிக்கப்படாது. ஸோ நான் என்ன செய்யறேன்? கேர்ஃபுல்லா ஆராதனை வழிமுறையை வடிவமைச்சிருக்குது ஐபிசி குடும்பம். என்னை ப்ரீ வர்ஷிப்ல ஆயத்தப்படுத்துறாங்க. வாங்க வர்ஷிப்புக்கு போகலாம். அங்கவே நான் எண்ணத்தோடு வந்து இணைந்து கொள்கிறேன், ஒரே வாயினால மகிமைப்படுத்துவதற்கு. 2 நபர்கள் அழைக்கப்படுகிறார்கள் முன்பதாக. அவர்கள் வந்து தாங்கள் ராஜாக்களா எப்படி இருக்கிறோம், தாங்கள் ஆசாரியர்களா எப்படி இருக்கிறோம், தாங்கள் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம், தாங்கள் எப்படி தங்களுக்காக ஒருவர் அடிக்கப்பட்டிருக்கிறார், நான் எந்த நேரமும் கர்த்தரை புது பாட்டினால பாடுவதற்கு நான் எப்படி இன்றைக்கு உங்கள் முன்பதாய் வந்திருக்கிறேன்னு அறிக்கையிட 2 பேர் வருகிறார்கள். அவர்களோடு இணைந்து நாம் கர்த்தரை ஒரு பாட்டினால் என்ன செய்கிறோம்? தொழுது கொள்ளுகிறோம். பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயங்களிலே எழுதுகிற வேலையை செய்கிறார். அவர் எழுதுகிற வேலையை செய்த பிற்பாடு என்னுடைய ரெஸ்பாண்ட் என்ன தெரியுங்களா? ஆக்சுவலி நான் என்னை எப்படி அங்க அர்ப்பணிக்கிறேன்ங்கிறதுல இருக்கு. காணிக்கைன்னு ஒரு பகுதி இருக்குல்ல, காசு போடுறேன்னு நினைக்காதீங்க, பணம் கொடுக்குறோன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் மை ரெஸ்பாண்ட். நான் நேற்று தினத்துல என்னுடைய சொந்த ஊருக்கு போயிருந்தேன். அந்த திருச்சபையினுடைய 30வது ஆண்டு விழா. 30வது ஆண்டு விழாவில் அநேக நினைவலைகள் எனக்கு. ஆரம்பத்திலிருந்து நான் இந்த சபையினை கூட்டி பெருக்கி துடைத்து பாய் போடுறதுலேருந்து அலங்காரம் செய்யறதுலேருந்து சின்ன வயசுல செஞ்சுட்டு வருவேன். முக்கியமான ஒரு பணி செய்வேன் நான். அதுல எல்லோருமே காணிக்கை போடுவார்கள். காணிக்கை எண்ணி அந்த நோட்ல எழுதணும். என்னெல்லாம் எழுதணும்? இன்றைக்கு என்னென்ன வேத பாடம் வாசிச்சாங்க, எல்லா விஷயத்தையுமே செஞ்சு யார் மெசேஜ் கொடுத்தாங்க, கடைசியா எவ்வளவு காணிக்கைன்னு எழுதணும். எனக்கு நன்றாய் நினைவு இருக்கிறது. 1988, 88, 89, 90 இந்த வருஷங்கள்ல காணிக்கையினுடைய டோட்டல் தொகை ₹2.30. அதிகபட்ச தொகை ₹4. அப்ப எல்லாரும் எவ்வளவு போடுவாங்கன்னா 10 காசு, 5 காசு. எப்பயாவது நான் ₹2 பார்த்தேன்னா ஆச்சரியப்பட்டுருவேன். யாரோ பெரிய ஆள் வந்து காசு போட்டிருக்கிறாங்க. நான் நேற்று அந்த சபைக்குள்ள போய் காணிக்க போகணும்னு நினைக்கும் பொழுது
ஐ ஹேட் அ ஸ்பெஷல் ஹார்ட். நான் நிச்சயமா இந்த சபைக்கு ஒரு காணிக்கையை கொடுக்கணும். இந்த சபையில நான் இப்படி காணிக்கை எண்ணல. நான் எண்ணும் பொழுது ஒரு நாள் வந்து மேடையில வந்து நின்று, சின்ன பையனா வந்து நின்று, புல்பிட்டாண்ட வந்து நின்று ஒரு விண்ணப்பத்தை வச்சேன் எல்லாருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50 காசு இல்லையா உங்ககிட்ட? இதுக்கு மேல நான் எண்ணும் பொழுது 5 காசு 10 காசெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா திருப்பி உங்ககிட்டயே கொடுத்துருவேன். நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் ₹1 போட மாட்டீங்களா? சரி, நான் ஏன் இதை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, தேவனை நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய எல்லா செயலையும் பிரதிபலிக்கும் போது அது காணிக்கையில என்ன பண்ணணும்? பிரதிபலிக்கணும். நான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன். இங்க கொடுத்தா பாஸ்டர் திருடி போயிடுவாரு, இங்க கொடுத்தா அவங்க எடுத்துக்குவாங்க, இங்க கொடுத்தா அதை, இந்த கணக்கெல்லாம் யோசிக்கும் போது நான் யாரை பார்க்கறது மறந்துடுறேன். என் ரெஸ்பாண்ட் என்ன? அவர் வேத வசனத்தை வாங்கி எனக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னை மீட்டிருக்கிறாரு, என்னை ராஜாவாக்கி இருக்கிறாரு, என்னை ஆசாரியன் ஆக்கி இருக்கிறாரு. அப்ப நான் அவருக்கு துதி பலி செலுத்துறேன், அவரை ஸ்தோத்திரிக்கிறேன்னா என் பாட்டு எப்படி இருக்கும், என் பங்களிப்பு எப்படி இருக்கும், என்னுடைய அர்ப்பணிப்பு எப்படி இருக்கும், என்னுடைய ஒட்டுமொத்த ஆராதனை எப்படி இருக்கும்? ஐ லேர்ன் டு கிவ். நீங்க தயவு செய்து காணிக்க போடுறது வருத்தமா இருந்தா காணிக்க போடாதீங்க. இஃப் யூ ஃபீல் ஹாப்பி, என்னை மீட்டவருக்கு நான் அர்ப்பணிக்கிற என்னுடைய சின்ன ஒரு விஷயம் இது. நீங்க கொடுக்குற காசுல ஆண்டவர் ரொம்ப திருப்தி ஆயிடுவாரா? ஆண்டவர் கேட்டார் ஒரு நாள் ஒரு கேள்வி, என்னுடைய பிரகாரத்துக்கு வரும்போது இப்படிலாம் வரும்னு யாரா உங்ககிட்ட கேட்டாங்களா? நான் பசியா இருந்தா என்ன பண்ணிக்க மாட்டேன், உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல. ஒரு ரத்தம் வேணும்னு சொல்லி தான் உங்களுக்கு கேட்டிருப்பேன். என்னை பார்த்தா ரத்த பெரிய மாதிரி தெரியுதா? நீ யாரா இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். உடைய கேரக்டர் என்ன, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட, நீ எப்படி நடந்துக்கிற, ஐ நீட் தட். ஸோ ப்ளீஸ் இதை மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கலாம். உண்மையாகவே ஆசாரியர்களா ராஜாக்களா கர்த்தரை தொழுது கொள்ளும் போது இசை என்னை உணர்ச்சி வசப்பட்டு வைக்கக்கூடாது. என்னுடைய ஊழியம் சுயத்தை மையப்படுத்தினதா இருக்கக்கூடாது. நான் விடுதலையானவனாய், விடுவிக்கப்பட்டவனாய், கர்த்தருக்கு பிரியமானவனாய் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? தேவன் நமக்கு தொடர்ந்து வசனங்களை ஆசீர்வதி கொடுக்கட்டும். இன்னும் நம்ம இந்த சாப்டர்லயே பார்த்தீங்கன்னா நிச்சயமா 11 14 வரைக்கும் படிக்க வேண்டியது இருக்கிறது. நெக்ஸ்ட் வீக் நம்ம வெனஸ்டே வந்து ஒரு சிறப்பு வாலிபர் கூடுகை இருக்கிறது. தேர்ஸ்டே நம்ம எல்லாரும் இங்கே கூடலாம். சரிங்களா? வெனஸ்டே வந்து லீவு நாள். ஸோ அதனால அந்த நாளில் வந்து கூடுகை முடிச்சு தேர்ஸ்டே நம்ம எல்லாருமே கூடி வரலாம். ஏன்னா மிஸ் பண்ண வேண்டாம். we will gather on Thursday. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். கண்களை முடிச்சோம் பண்ணலாம். இறக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுக்கு படிச்சு கொடுக்கிற முடிய வார்த்தைகளுக்காய் நன்றி கர்த்தாவே. நாங்க இன்றைக்கு ஆராதனையை குறித்து புரிந்து கொண்டோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொழுது கொள்ள எவ்வளவு பாத்திரராய் இருக்கிறார், அதை நாங்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும்னு எங்களுக்கு படிச்சு கொடுத்த முடிய மகத்துவமான தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த விளக்கமான வார்த்தைகளை எங்கள் இருதயத்துல பதித்து கொள்ள உதவி செய்யுங்க. இதை நாங்கள் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையின் அடிப்படை உண்மையாய் வைத்து செயல்பட கிருபை தாங்க. மீட்பெரும் ரட்சகரமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும்.